அண்ணாமலை இல்லாத ஒண்ணு எதுக்கு திமுக எடுத்து வச்சு அரசியல் பண்றாங்கன்னு கேக்குறாரு. ஆ. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, சரிங்க அது இல்லாத ஒண்ணுதான். நீங்க பார்லிமெண்ட்ல சொல்லிருங்க அப்படி ஒண்ணு இல்ல ஆ, அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான். நீங்க ம். நாடாளுமன்றம் பல மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய இடம். ஆமா. இந்தி போராட்டம் வந்தது. ஆ. இந்தி போராட்டம் வந்த பொழுது நேரு பிதாமகன். ம். அப்ப அவரு தான் பிரதமர். ம். அவர் சொன்னாரு, இந்த மக்கள் விரும்புகிற வரை ம். எங்களுக்கு இந்தி எப்ப வேணும்னு சொல்றாங்களோ ம். அப்பதான் இந்தி கட்டாயம் தென் Correct. மாநிலங்கள்ல. Correct. அப்படின்னு அவர் என்ன பண்ணாரு? ஒரு ம். சட்டத்தை கொண்டு வந்தாரு. Correct. இந்த சட்டம் இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கு. கரெக்ட். அதே போல ம். நாங்க 39 சீட்டை 31 ஆக்கிட மாட்டோம். சரி. அதனால ம். இந்த சட்டத்தை ம். நாங்க வாஜ்பாய் கொண்டு வந்த சட்டத்தை ம். வாஜ்பாயினுடைய சிஷியன் அத்வானி சிஷியன் யாரு? மோடி. அதனால நாங்க தென் மாநிலத்தை நாங்க வஞ்சிக்க மாட்டோம். ம். இப்படி ஒரு அறிவிப்பை ம். நாடாளுமன்ற அவை தலைவரோ ம். இல்ல நாடாளுமன்ற அலுவல் குழு தலைவரோ யாரோ ஒருவர் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஒரு வைத்தால் தீர்மானமே போட்டு பேசிருங்க முடிஞ்சு பார்லிமெண்ட்ல. போச்சே. இது ஏன்னா தேர்தல் வர வரைக்கும் பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணுவதற்கு வெறுவாய முடுறவனுக்கு அவள் கிடைச்சா என்ன பண்ணுவான்? ஆமா. பெருசா முள்ளும். அதேதான். ஆ. அப்ப பிஜேபி இந்த திட்டம் இல்ல அப்படின்னா ஆ. இல்ல இன்னும் 25 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் இது இல்லன்னு நாங்க தள்ளி சொல்லணும். போட போறோம். ம். இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டா ம். இப்ப முடிஞ்சு போச்சு. ஓகே. இது தேர்தல் வரைக்கும் பிஜேபியை வெளியே தள்ளி கதவை பூட்டுவதற்கு, தமிழ்நாட்டிலிருந்து வெளியே தள்ளி கதவை பூட்டுவதற்கு தொகுதி மறுசீரமைப்பு பெரிய அளவில் அரசியலாக்கப்படும். ம். அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா ம். பிஜேபி தான் முற்றுப்புள்ளி வைக்கணும்.